சட்டமன்ற தேர்தல் நெருங்க அரசியல் கட்சிகள் இடையே பதற்றம் அதிகரித்து கொண்டே செல்கிறது. ஆட்சியை தக்க வைக்க திமுக போராடும் நிலையில், தமிழக வெற்றிக் கழக கூட்டணிக்கு நோ சொன்ன நிலையில் அடுத்து என்ன செய்வது என அதிமுக ஆலோசித்து வருகிறது. அமித்ஷாவின் வழிகாட்டுதலில் பாஜக எடுத்து வரும் அதிரடி மூவ் உள்ளிட்டவை குறித்து விரிவாக அலசுகிறது இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இளையராஜா. இது குமுதம் ரிப்போர்ட். முட்டுச்சந்தில் விஜய், முட்டிக்கொள்ளும் எடப்பாடி, முந்தி செல்லுமா திமுக, என்ன செய்ய போகிறது பாஜக? இது குறித்து தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேர்தல் தேதி நெருங்க ஒவ்வொரு கட்சியிடமும் பதற்றம் அதிகரித்துக் கொண்டே போகிறது. எப்படியாவது அதிருப்தி அலைகளை தாண்டி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள போராடுகிறது திமுக. தொடர் தோல்விகள் துரத்த நல்ல கூட்டணியை எதிர்பார்த்து மராத்தான் ஓடிக்கொண்டே இருக்கிறார் எடப்பாடி. கூட்டணிக்கு பிடி கொடுக்காமல் டிமாண்டை ஏற்றுகிறார் விஜய். இப்படியான குழப்பமான ஒரு குட்டையில் எப்படியாவது மீன் பிடித்து விட துடிக்கிறது பாஜக. இப்படியான சூழலில் அடுத்தடுத்த காட்சிகள் எப்படி மாறும் என்பதே தமிழக மக்கள் அனைவரின் ஹாட் கேள்வி. இது குறித்து மூத்த அரசியல் விமர்சகர் ஒருவரிடம் பேசிய போது அவர், ஆளும் கட்சியோ தங்களுடைய நலத்திட்டங்கள், பாஜக எதிர்ப்பு இவற்றை பிரதானப்படுத்தி வென்றுவிடலாம் என்று கணக்கு போடுகிறது. எதிர்த்தரப்போ திமுக ஆட்சியின் மீதான அதிருப்தி, டெல்லியின் சப்போர்ட், வலுவான கூட்டணியை கட்டமைத்தல் இவற்றை வைத்து எப்படியாவது கரை சேர்ந்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். கூட்டணி ஆட்சி, மாற்று அரசியல், புதிய வாக்காளர்கள் இவற்றை வைத்து நாற்காலியை பிடித்துவிட கனவு காண்கிறது தாவேகா. ஆனால் உண்மை நிலவரமோ வேறு. முட்டுச்சந்தில் விஜய். கரூர் சம்பவத்துக்கு பிறகு எப்படியாவது விஜயை தங்களுடைய அதிமுக பாஜக கூட்டணிக்கு அழைத்து வந்து விடலாம் என்று நம்பிக்கை இருந்தார் எடப்பாடி. ஆனால் ஒரு வாரம் முன்பு நடந்த இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில் யார் முதல்வர் என்று முட்டிக்கொண்டதில் கூட்டணி கதவை சாத்திவிட்டார் விஜய். இருந்தாலும் காங்கிரஸ், ஓபிஎஸ், டிடிவி ஆகியோர்களோடு சேர்ந்து எப்படியாவது ஆட்சியை பிடித்து விடலாம் என்று கணக்கு போடுகிறது தாவேகா. ஆனாலும் காங்கிரஸ் விஜயோடு கரம் சேர்க்க யோசிக்கிறது. அதனால் இதுவரை தாவேகாவோடு கூட்டணிக்காக முயற்சி எடுத்த கே.சி. வேணுகோபால், பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாகூர் ஆகியோருடைய முயற்சிகள் எல்லாம் வீண் போய்விட்டன. தேன்கூட்டில் கல்லெறிய வேண்டாம். விஜயனுடைய உண்மையான மக்கள் செல்வாக்கு என்னவென்று தெரியாமல் திமுகவை விட்டு இப்போது பிரிவது அவ்வளவு நல்லதல்ல என காங்கிரஸ் மேலிடம் யோசிக்கிறது. இதன் பின்னணியில் ஒரு தேசிய கணக்கும் இருக்கிறது என்கிறார்கள். அதாவது இன்றைய தேதியில் பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய முக்கிய எதிர்க்கட்சியாக தெம்பாக காங்கிரஸ் இருப்பதற்கு காரணம் இந்தியா கூட்டணி. இந்த இந்தியா கூட்டணி உருவாவதற்கும் இந்த இந்தியா கூட்டணியில் மிக பிரதான ஒரு பங்காற்றுவதும் திமுக என்பது அவர்களுக்கு நன்கு தெரியும். இந்த ஒரு சூழ்நிலையில் தாவேகாவை நம்பி திமுகவை கைவிட்டு போனால் அது இந்தியா கூட்டணியை ஆட்டம் காண வைத்துவிடும் என்று யோசிக்கிறது காங்கிரஸ். கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட தாவேகாவின் முக்கிய புள்ளி ஒருவருக்கும் தமிழக எம்பி ஒருவருக்கும் நடந்த பேச்சுவார்த்தையில் இனி இது பற்றி உங்களிடம் பேச வேண்டாம் அப்படின்னு மேடம் சொல்லிட்டாங்க. ராகுலும் இனி இது பற்றி எதுவும் பேச மாட்டார், பீகார் ரிசல்ட்டுக்கு பிறகு இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த தமிழக எம்பி அந்த தாவேகா முக்கிய புள்ளிகிட்ட பேசியிருக்கார். கூட்டணி தான் இப்படி என்றால் தாவேகாவின் இரண்டாம் கட்ட தலைவர்களும் பெரிய அளவில் சோபிக்கவில்லை. புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், அருண்ராஜ் இப்படி ஒரு சில தலைவர்களை தாண்டி மக்களிடம் பரிச்சயமானவர்கள் வேறு யாரும் அங்கு இல்லை. முழுக்க விஜயை மட்டுமே நம்பி அந்த கட்சி பயணிக்கிறது. நிலைமை இப்படி இருக்க கூட்டணிக்காக காத்திருந்த ஒரே கட்சியான அதிமுகவுக்கும் கேட்டு போட்டுவிட்டு முட்டுச்சந்தில் நிற்கிறார் விஜய். முட்டிக்கொள்ளும் எடப்பாடி. தொடர்ந்து 10 தோல்வி, டெல்லி நெருக்கடி, கட்சிக்குள் குழப்பம் என விழிபிதுங்கி இருந்த எடப்பாடிக்கு ஒரே நம்பிக்கையாக இருந்தவர் விஜய். கரூர் சம்பவத்துக்கு பிறகு எப்படியாவது விஜயை கூட்டணிக்குள் கொண்டு வந்து விடலாம் என்று நம்பிக்கையோடு இருந்தார் எடப்பாடி. சேலம் தரப்பிலிருந்து வாரிசு புள்ளி மூலமாக 4 முறை கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் சொல்கிறார்கள். அப்போது விஜய் தரப்பிலிருந்து 100 சீட் என்பதை கூட ஒப்புக்கொண்டு விட்டாராம் எடப்பாடி. ஆனால் தேர்தலுக்கு பிறகு யார் சிஎம் என்பதை தேர்தலுக்கு பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்ற விஜய் தரப்பு கண்டிஷனை மட்டும் எடப்பாடி நிராகரித்து விட்டாராம். இதனால் கூட்டணி அமைவதற்கு தடையாக இருந்தது என்று சொல்கிறார்கள். ஆனாலும் வாரிசு புள்ளி தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பாக தாவேகாவுடைய பொதுக்குழு தொடங்குவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு வரை கால் செய்து இந்த முதல்வர் வேட்பாளர் தொடர்பான தீர்மானத்தை மட்டும் வாசிக்காதீங்க, ஒரு 4 நாள் வெயிட் பண்ணுங்க, எல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னும் அவர் பேசினதாகவும் சொல்றாங்க. இருந்தாலும் இதை விஜய் தரப்பு நிராகரித்ததாக சொல்கிறார்கள். இதனால் எடப்பாடி என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கிறார். முந்தி செல்லுமா திமுக. கடந்த அக்டோபர் மாத இறுதியில் திமுக மேலிட நிறுவனம் ஒரு ரகசிய சர்வே ஒன்றை நடத்தியுள்ளது. அதில் கரூர் சம்பவத்திற்கு பிறகும் விஜய்க்கு 23% ஆதரவு இருக்கிறது என்பதை தலைமைக்கு ரிப்போர்ட்டாக அனுப்பியுள்ளது. இருந்தாலும் தலைமை விழித்துக் கொள்ளவில்லை. அதிமுக வீக்காகவே இருக்கிறது என்று வைத்துக் கொண்டாலும் கூட திமுகவினுடைய சிறுபான்மையினர் வாக்கு வங்கிகளில் தாவேகா கணிசமான சேதாரத்தை ஏற்படுத்தினால் அது ஆட்சி மாற்றத்தை நோக்கித்தான் செல்லும். பொதுவாகவே பாரம்பரிய ஓட்டுகள் மட்டுமே வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதில்லை.
அந்த நேரத்து கூட்டணி, குறிப்பாக புதிய வாக்காளர்களின் ஓட்டுகள் தான் அதை தீர்மானிக்கிறது. இந்த மாதிரி புதிய வாக்காளர்கள் விஜய், சீமான், நோட்டா என்று சென்றால் அது நிச்சயம் திமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும். 2021 சட்டமன்ற தேர்தலின் போது 61 தொகுதிகளை மட்டுமே கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுத்து 173 தொகுதிகளில் களம் கண்டது திமுக. அதன்படி 133 இடங்களில் உதயசூரியனும் 26 இடங்களில் கூட்டணி கட்சிகளும் என்று 159 இடங்களை திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. அறுதி பெரும்பான்மையோடு திமுக அப்போது ஆட்சியை பிடித்தது. ஆனால் 2026 கால நிலவரம் அப்படி அல்ல. ஏனென்றால் கூட்டணி கட்சிகள் இப்போது கூடுதல் தொகுதிகளை கேட்பார்கள். இன்னும் சொல்ல போனால் தனிச்சின்னத்தில் போட்டியிடவும் நெருக்கடி கொடுப்பார்கள். அரசியல் சூழலால் திமுகவும் அதை ஏற்க வேண்டும். சமீபத்தில் எந்த ஒரு கட்சி சார்பும் இல்லாமல் கராராக நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் இன்றைய தேதியில் தேர்தல் நடத்தப்பட்டால் திமுக தனித்து 80 முதல் 100 இடங்களும், கூட்டணி கட்சிகள் 20 முதல் 30 இடங்களும் பிடிப்பார்கள் என்று அந்த ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. இதன் மூலம் மீண்டும் திமுக ஆட்சியை பிடித்தாலும் அது மைனாரிட்டி அரசாகத்தான் இருக்கும் என்று அந்த ஆய்வு சொல்லியிருக்கிறது. இதுவும் கட்சியினுடைய தலைமைக்கு கொண்டு செல்லப்படவில்லை. கலங்கிய குட்டையில் மீன் பிடிக்கும் பாஜக. இந்த சூழ்நிலையில் கலங்கிய குட்டையில் எப்படி மீன் பிடிப்பது என்று யோசிக்கிறது பாஜக. தமிழகத்தை பொறுத்தவரை 2026 தேர்தல் பாஜகவுடைய டார்கெட் கிடையாது. அவர்களை பொறுத்தவரை 2031 தேர்தல் தான் அவருடைய டார்கெட்டாக இருக்கிறது. இருந்தாலும் இந்த தேர்தலிலேயே அதற்கான சாதகமான சூழலை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார்களாம். குறிப்பாக இந்த மாதிரி பெரிதாக எதுவும் வேண்டாம், ஒரு 20 பாஜக எம்எல்ஏக்களை மட்டும் சட்டசபைக்குள் அனுப்பிவிடுங்கள் போதும், யார் சிஎம் என்பதை நான் முடிவு செய்கிறேன் என்று தமிழக பாஜக லீடர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறாராம் அமித்ஷா. இப்படித்தான் கடந்த காலங்களில் கோவா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், அருணாச்சல பிரதேஷ், கர்நாடகா, பீகார் உள்ளிட்ட பல மாநிலங்களில் தந்திரங்களை செய்து ஆட்சியை பிடித்திருக்கிறது பாஜக. அதே போல தாவேகா என்னதான் பிடிகொடுக்க மறுத்தாலும் இப்போது தாவேகாவின் சிண்டு டெல்லியின் கையில் தான் உள்ளது. குறிப்பாக கரூர் மரணங்கள் தொடர்பான சிபிஐ வழக்கில் எந்த நேரம் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் விஜய்க்கு எந்த அளவுக்கும் நெருக்கடிக்கு உள்ளாக்கலாம். இதை வைத்தே விஜயை தங்களுடைய வழிக்கு கொண்டு வந்து விடலாம் என நினைக்கிறது டெல்லி மீதும் தற்போது விஜய் தரப்புக்கு அச்சம் வந்திருக்கிறது. அதனால்தான் அண்மையில் நடந்த எஸ்ஐஆர் குறித்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட தாவேகாவினர் பங்கேற்கவில்லை. அது மட்டுமல்லாமல் பாஜகவையும் மேம்போக்காகவே விமர்சித்திருந்தது தாவேகா. இந்த நிலையில் தான் தாவேகாவின் நலம் விரும்பி ஒருவரிடம் டெல்லி புள்ளி ஒருவர் பேசியதாக சொல்கிறார்கள். அதாவது இது தேர்தலுக்கான கூட்டணி மட்டுமே, இது கொள்கை கூட்டணி அல்ல, திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்காக மட்டுமே நாங்கள் இந்த கூட்டணியில் இணைந்துள்ளோம் என்று அறிவிக்க செய்துவிட்டு கூட்டணியில் தாவேகாவை இணைய சொல்லுங்கள், மற்றதை பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இதற்கு இதுவரை விஜய் தரப்பிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை என்று நம்மிடம் விரிவாக பேசி முடித்தார் அந்த சீனியர் அரசியல் விமர்சகர். இது பற்றி விஜய் தரப்பில் பேசினோம். அவர்களோ நாங்கள் கூட்டணி இல்லை என்று சொல்லவில்லை, ஜனவரி தொடக்கத்தில் பாருங்கள் ஒரு தரமான கூட்டணி பற்றிய செய்தி வெளிவரும் என்றார்கள் நம்பிக்கையாக. அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமியிடம் நாம் பேசிய போது அதிமுக ஒரு 50 ஆண்டு கால கட்சி, நாங்கள் நடிகர் விஜயை நம்பி நாங்கள் இல்லை, தேர்தலை சந்திப்பதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டோம் என்றார். திமுகவின் செய்தி தொடர்பு செயலாளர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரனோ விஜய்க்கு தற்போது இமேஜ் குறைந்து விட்டது, அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம், எனவே தேர்தலுக்கு ஓரிரு மாதங்களுக்கு முன்பே எதுவும் நாம் ஒரு முடிவுக்கு வர முடியும். அதே சமயம் தமிழகத்தை பொறுத்தவரை திமுக ஆட்சிக்கு மீதான எதிர் மனநிலையில் மக்கள் அதிருப்தியிலோ இல்லை, அதனால் மீண்டும் திமுக தான் ஆட்சியை பிடிக்கும் என்றார் அழுத்தம் திருத்தமாக. மக்கள் கணக்கு தான் என்னவோ.